ஒரு ஊர்ல என்னோட கதை தானே சொல்றீங்க. அப்பா அம்மா விட்டு இன்னொரு ஊர்ல நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். காலேஜ் அந்த ஊர்ல இருந்ததுனால நான் தனியா ஒரு இடம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவாஞ்சலின் அக்கா 3 வருஷத்துக்கு முன்னதாக கனடால கார் வாங்கினாங்க, தேவதூதனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டாங்க. ஆல் இண்டியா லெவல்ல அது பொய் அப்படின்னு சொல்லி அண்டார்டிக் உருட்டு அப்படின்னாங்க. இப்போ அதை விட பயங்கரமான உருட்டு, அமெரிக்காவை தாண்டி உருட்டுற உருட்டு தான் ஊட்டியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 அடி பாய்ந்த சல்லார் அமலம். என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்னோட வாழ்க்கையிலயும் இது நடந்துச்சு. நான் ஒரு ஊர்ல என்னோட அப்பா அம்மா, அதாவது அவங்க வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடந்தது. சரி, மேல சொல்லுங்க. விட்டு இன்னொரு ஊர்ல நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். அந்த காலேஜ் ஒரு ஊர்ல வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் படிப்புக்காக இருந்தாங்களாம். சரி சரி சரி, கதை தானே சொல்றீங்க. உண்மை சொல்றீங்களா கதை சொல்றீங்களா? அந்த ஊர்ல இருந்ததுனால நான் தனியா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் சரி தனிமையாக உணர்ந்தேன். என்னோட அம்மா அப்பா என் கூட இல்லை, சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு என் அம்மா இல்லை. ஓஹோ, அதாவது தனிமையா இருந்திருக்கீங்க. சரி சரி சரி, எப்படி தனிமையா இருந்தீங்கன்னு பாக்குறீங்களா? பாருங்க. ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யுஎஸ் வரும்போது அந்த கேஃப்டீரியாக்குள்ள என்டர் ஆகும். ஓஹோ, அதாவது சாப்பாடை நான் சமைச்சு எனக்காக செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லா வேலைகளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கூட இல்லாததுனால நான் பாடுவேன். டான்ஸ் பண்ணேன். சோ பெரிய தெரிஞ்சதுனால சோ பெரிய இந்த மாதிரி சொன்னா, ஏய் ஃப்ரைடேஸ் நான் வாசிக்கிறேன், வாடா போலாம் அப்படினா நானும் ஓகே ஃப்ரீயா இருந்தேன், சான்ஸ் கிடைக்குதுனால போலாம் அப்படினு. whatever, you were just huge fans of us. எப்போ போலாம் வெயிட் சரி, கதை தானே சொல்றீங்க. உண்மை ஒரு மீன் குழம்பு செஞ்சு தருவாங்களா, ஒரு பிரியாணி செஞ்சு தருவாங்களா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் மற்றும் அவங்களே சமையல் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சான். சரி சரி, கதை தானே சொல்றீங்க. உண்மை. அப்போ திடீர்னு ஒரு நாள் எங்களோட காருண்யா பல்கலைக்கழகத்தில் அலுமினை ஒருத்தவங்க என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அவங்க இன்னொரு ஸ்டேட்ல இருந்தாங்க, இன்னொரு ஊர்ல இருந்தாங்க. ஆனால் அவங்க என் அம்மாவுக்கு கால் பண்ணி, ஸ்வீட்டி தனியாக இருக்கிறாளே, அவளுக்கு நான் சாப்பாடு அமுச்சு விடட்டுமா அப்படின்ட்டு அவங்க என் அட்ரஸை வாங்கி அவங்க எல்லா குழம்பையும் அவங்க செஞ்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி எனக்கு போஸ்ட்ல எனக்கு அதை அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் உணர்ந்து கொண்டேன், பொய்ய பொருந்துற மாதிரி சொல்லணுமா? பொய் சொல்லுகிறவன் எல்லள வேணும், கிறிஸ்துவிடத்தில் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லுது. இவங்க எங்க படிச்சாங்க? ஊர்ல படிச்சாங்களா, அமெரிக்கா நாட்டுல படிச்சாங்களா அப்படிங்கிறது தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? இவங்க படிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்வென்ட்ல படிச்சிருக்காங்க. அதாவது காட் ஷெப்பர்ட் அப்படிங்கிற கான்வென்ட்ல அவங்க படிச்சிருக்காங்க. அதே போல மேல் படிப்புக்காக வேண்டி என்ன பண்றாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க. அமெரிக்கால டல்லாஸ் பாப்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க மற்றும் டிஜிட்டல் மீடியா ஆர்ட்ஸ் இந்த ரெண்டும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி கதை சொல்ற மாதிரி. அதாவது அவங்க அம்மா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவாஞ்சலினாக்கா ஒரு கன்னடா கதையை உருட்டினாங்க. இப்போ நானும் செலச்சவள் இல்ல, 16 அடி பாய்வேன் அப்படிங்கிறத திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அமெரிக்கா மாகாணத்தில் நான் படிக்க போயிருந்தேன். அமெரிக்கா மாகாணத்துல படிக்கும் போது நான் தனியா இருந்தேன். அப்போது மீன் குழம்பு வைக்கிறது கூட ஆள் இல்ல, மீன் குழம்பு சாப்பிடுறது கூட இது இல்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றது, காருண்யா இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு சகோதரர் வந்து எனக்கு இது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஆண்டவர் அப்படி தந்தாரு அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லும்படி எந்த ஆண்டவர்கிட்ட கத்துக்கொண்டீங்க? பொய் பேசுறதையே விட மாட்டீங்களா? அவங்க என்னமோ பரம ஏழையை போல கன்னடாவில வாடகையில இருந்தோம் அப்படின்னு சொல்லி கதை விட்டாங்க. அதுக்கு அடுத்தாகல இவாஞ்சலினாக்கா 0 பேலன்ஸ் சொன்னாங்க. கடைசியில் அடுத்த வருஷம் பார்த்தா 150 கோடி ரூபாய ஐடி ரைடு அபேஸ் பண்ணிட்டு போயிட்டு 5 கிலோ தங்கத்தை ஆட்டையை போட்டு அது போயிடுச்சு. ஐடி நிறுவனம் கணக்கில் காட்டப்படாத பணங்கள், எண்ணற்ற காரியங்கள் இருக்கிறது. நீங்க எப்படி ஊருக்குள்ள போவீங்க? உங்களுக்கு தான் காருண்யா இன்ஸ்டிடியூட்னு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட் இருக்க, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதற்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு 2வது இடத்துல இருப்பதாக அவங்களே பீட்டிக் கொள்றாங்க. அவங்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய கல்வி நிறுவனம் ISO சர்டிபிகேட்டை வாங்கி பயங்கரமான ஒரு டிஜிட்டல் மயமான ஒரு காருண்யா இன்ஸ்டிடியூட்டை வச்சுட்டு அமெரிக்காவில் போய் படிச்சிருக்காங்க.
இங்கெல்லாம் இல்ல. இவங்க என்னமோ ஏழை மாதிரி கதை விடுறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா மக்களே? படிச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இவங்க எங்கெல்லாம் படிச்சாங்க, எங்கெல்லாம் இது பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? அதாவது செல்லா லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல். இதுல பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க எங்க ஊர் வந்தாங்க, அமெரிக்கால என்னெல்லாம் ஜாமான் வாங்கினாங்க அப்படிங்கறத ஒரு விழாக்கா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கதையை விட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பொய். அப்ப பொய் தானே. பொய் சொல்லுகிறவன் எல்லல வேணும் தேவனிடத்தில், ஒரு மனித தேவனிடத்தில் நில்லாதவர்கள் அப்படிங்கறதுதான் பொருள். புரியுதுங்களா? ஏழை வெறுக்கிறார் கர்த்தர், அதிலே பொய்னாவை வெறுக்கிறவர். பொய் சொல்லுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு நீதிமொழிகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில எபேசியருக்கு எழுதிய நிருபங்கள்ல புதிய ஏற்பாட்டு கட்டளையே ஆகையால் பொய்களை கலைந்து அவனவன் தன் அயலானுடைய மெய் பேச கடவன், நாம் ஒருவர் அவைங்களாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ பொய் பேசக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையும் ஒளியுமாய் இருக்கிறவர், சத்தியம் என்பதே உண்மை என்பதாக இருக்கிறது. அப்போ உண்மையாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் பொய் சாட்சி கிரியை செய்யுமா? பொய் எங்கிருந்து வருகிறது? ஒன்றுக்கு மிகைப்படுத்தப்பட்ட பொய்களை கூறுகிறவன் யாரு? ஆதி முதலாக பொய்க்கு பிதாவாய் இருக்கிற பிசாசானவனால் வருகிற காரியமாக இருக்கிறது. மேடை ஏறினாலே கதை விடுவது, மேடை ஏறினாலே இயேசு சுவாமி அப்படியாக சுவாமி இப்படியாக சுவாமி அப்படின்னு சொல்லி கதை விடுவதும், அழுகிற ஒரு என்ன சொல்றது ஒரு படம் காட்டுகிற வேலையை, பொய் படம் காட்டுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்களே. மக்களை விழிப்பாயிருங்க, பொய் சொல்றதை நம்பாதீங்க. பிசாசின் பிள்ளைகள் இவர்கள். உண்மைதானே சொல்லணும். நான் அமெரிக்கா தேசத்திலே படித்தேன், அங்கிருந்து இருக்கையில் நான் தனியாக இல்லை, இன்னொரு மியூசிக் ட்ரிப்போடு அங்கிங்கும் ஒன்றுமாக நாங்கள் அலைந்து திரிந்தோம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள்ட்ட பொய் பேசினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், பொய் பேசினா மட்டும்தான் சிம்பத்தியை கிரியேட் பண்ண முடியுங்கிறத சாலிடா இவங்க இது பண்ணியிருக்காங்க. இவங்க சினிமா துறையில இருக்க வேண்டியவர்கள் கிறிஸ்துவ துறையில இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தினுடைய பெரும்பான்மையான காரியங்கள் இவர்கள் இருக்கிறதுனாலே தானே தவிர பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னைக்கு பேச போறாங்கன்னு தெரியல. எப்போ உண்மை பேச போறீங்க? உண்மையே வராதா உங்க வாயில? இன்னொருத்தங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மகள், மூத்த மகள், அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரியான கோணத்துல போயிட்டு இப்போ எல்லாம் தோத்து, எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தோத்து, எல்லா காரியங்களும் தோத்துட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்லி கதை இழக்கிற ஒரு வேலையை இது பண்ணிருக்காங்க. நான் மனம் திரும்பிட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. சரிங்களா? எல்லாமே வாயில வர்றது பூரா பொய். அவரு பேசினாலும் பொய் தான், வாழ்த்து நகரன் சொல்றதும் பொய் தான். அதுக்கு அடுத்தாக்கள் அவருடைய துணைவியார் பேசுறது பூரா பொய். வேத வசனம் மட்டும்தான் உண்மை. அதையும் வச்சு வேற விதமான ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க. வரவங்க பூரா பொய்யாக கதாளம் தான். எப்படிப்பட்ட காரியம்? ஆண்டவர் பொய் சொல்லும்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டானவன் இருக்கு. மக்களே, அது போக இந்த 2 பேர் இருக்காங்க. யாரு தெரியுமா? கூடையே அலைஞ்சவன் ஒருத்தர் இருக்காங்க, இந்த டேவிட் விஜயகாந்த். இந்த 2 பேருமே அப்படியே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. உலகத்துக்கே தெரியும்டா, அது செல்லரமலங்கிறவங்க அமெரிக்கால படிச்சவங்க, அமெரிக்கால சுற்றி திரிந்தவர்கள். அமெரிக்கால தான். இங்க இருந்து போனாங்கன்னா போட்டோ ஷூட்டு, ஆல்பம், சாங்ஸ் இதெல்லாம் இது பண்ணதுக்கு அமெரிக்காவுக்கு தான் போவாங்க. இங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அது போக அவங்களுடைய சொந்த யூனிவர்சிட்டியில ஏன் படிக்கிறதுக்கு இல்லாமல இருக்காங்க? ஏன் அமெரிக்கால போய் படிக்கிறாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. கார்னியா இன்ஸ்டிடியூட்ல படிக்க வச்சிருக்கலாம், ஏன் போய் வைக்கல? நம்பிக்கை எற்ற நன்மை இல்ல. சோ இந்த படிப்பு ஒர்ஸ்லெஸ் படிப்பு, அதனாலதான் அமெரிக்கால கொண்டு இது பண்ணிருக்காங்க. அதையும் கூட உண்மை சொல்ல முடியல பாருங்க. அப்ப உண்மை இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளையே பிறரிடத்தில் பொய்யை களைந்து மெய்யே பேச கடவன் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில கொலசீரிக்கு எழுதிய நிருபம் 3:9 வாசிங்க. பொய் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு. பொய் பேசுறவங்க எல்லாம் 2வது தண்டனை என்ன ஆகுது, பொய்களுடைய முடிவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடைகளுக்குள்ள போவாங்க அப்படின்னு இருக்கு. எப்படி பொய் சொல்லுவாங்க? அதாவது ஒருத்தருடைய காரியங்கள்ல சிம்பத்திய கிரியேட் பண்றதுக்கு சிம்பத்தி ஆஃப் வேவ் இத வச்சு இப்படி ஒரு மாய்மாலமான ஒரு நடிப்பை, சினிமா தனத்தை காண்பித்தால்தான் இவர்கள் பொருள் ஈட்ட முடியும், பணம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத சாலிடா இது பண்ணிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பொய் பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த பொய் பேசுகிறவர்களிடத்துல கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரியான மீட்டிங்களுக்கோ கலந்து கொள்ளாதுருங்க. இப்படிப்பட்ட பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசுக்கு மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்கிறார்கள். ஜீசஸ் கால்ஸ் என்பது அது கேஸாக மாறிவிட்டது, பிசினஸாக மாறிவிட்டது. அதுக்காக தான் பிசினஸுக்கு படிச்சிருக்காங்க, பாஸ்டருக்கு படிக்கல. அவங்க இயேசு கிறிஸ்துவ படிக்கல. இயேசு கிறிஸ்து இவர்களோடு இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இவர்களோடு இல்லை. இவங்களுடைய மீட்டிங்க்கு போனீங்கன்னா பிசாசானவன் தான் மையம் கொண்டிருப்பான் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.